வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் சைடை வந்து எவ்வளோ எளிமையாக கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுகள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே போல் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது புரியாது அப்படின்னா மேலே வீடியோ வருது பாருங்கள், அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா தெளிவாக வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு வந்துடுங்க. நான் வந்து சாதா ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து 1 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய அளவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால 1 மீட்டர் தேவைப்படுறனால நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி கோடு போட போகிறோம். இது எதுக்காகன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இடுப்பு பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக 1.25 இன்ச் வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். நீங்கள் புதுசாக தைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு கூட வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அளவுக்கு மடித்தா மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்போட ஹைட் வந்து பத்தாமல் போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலில் கோடு போட்டு விட்டுக்கலாம். நேராக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட அகலத்தை மார்க் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸாக தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியே நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அகலம் போட்டுக்கலாம். அகலம் வந்து நம்மளோட ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து 10.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ மேலேயும் அதே அளவை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் 2 இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு நேராக வந்து ஸ்கேலில் கோடு போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டிங்க அப்படின்னா முன்ன பின்ன உங்களுக்கு அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 இடத்துலையும் நம்ம அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எப்போதும் போல் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் விட்டு கோடு போட்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ளவுஸில் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 12.5 இன்ச் வருது. அதுலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 13 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அதே 13 இன்ச்சு பார்த்திங்கன்னா இடுப்போட சைடுக்கிட்ட வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு நேராக வந்து கட்டம் வர மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நான் வந்து தையலுக்கெல்லாம் சேர்த்துட்டேன். அதனால் நீங்களும் இதே போல் போட்டுக்கோங்க. கடைசியில் ஸ்கேலில் கோட்டு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த கோட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு மார்க் பண்ணுறதுக்கு பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே நம்ம அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பின்கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் வருது. அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட பின்கழுத்து எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 2.25 இன்ச் வருது. நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து நமக்கு 2.5 இன்ச் வருது. அதில் 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுக்கிற ப்ளவுஸில் அளவு எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா ஷோல்டர் அகலம் வந்து மொத்தமாக எடுத்திருப்போம். அதை எடுத்து நம்ம பகுதியாக போட்டிருப்போம். அந்த மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 11 இன்ச் வந்தது அப்படின்னா அதில் வந்து பகுதியாக 5.5 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக தையலுக்கு வந்து 2 பக்கமும் சேர்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக நம்ம பின்கழுத்தை மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராக கட்டம் போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம பின்கழுத்தோட வட்டத்தை வரையலாம். அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பின்கழுத்தை வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இறக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அகலப்படுத்தணும் அப்படின்னா மட்டும் அகலப்படுத்துங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வரைஞ்சிக்கோங்க, இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. நான் வந்து நார்மலாக தான் வரைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி அகலம்லாம் படுத்த தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் வரைஞ்சிக்கோங்க, இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ஆம்கோலோட அளவை மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலோட இறக்கம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் வந்தது. அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தையலுக்கு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டம் போட்டு விட்டுக்கலாம். இந்த கட்டம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடு நமக்கு வந்து கட்டம் வரும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆம்கோல் அளவு வந்து இருக்கிற அளவு அப்படியே போட்டுக்கோங்க. இதில் எதுவும் நீங்கள் மாற்றம் பண்ண வேணாம். மாற்றம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அகலத்தோட பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும். அதனால் இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணி ஆம்கோலோட ரவுண்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம். நான் வரையணும் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. மேலே ஏற்றி இந்த மாதிரிலாம் வரைய வேணாம். இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு அளவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டாக கடைசியில் அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் சைடோட அளவுகளை அப்படியே நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு மட்டும் தான் மார்க் பண்ணுறது சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கை கட் பண்ணுறதை வந்து நான் போடுறேன். அதனால் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள், அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் கையை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் சைடு வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வரைஞ்சதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசிறு இல்லாத மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி 6 காற்றும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் தைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் புரியணும் அப்படிங்கிறக்காக வீடியோ வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்றொன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் தச்சு பழகுறீங்க, உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கே வரல அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரில் ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். நீங்களே உங்களோட ப்ளவுஸை கூட தைச்சு அழகாக போட்டுக்கலாம். அந்தளவுக்கு நான் வந்து எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பேக் சைடில் இருக்க பாருங்கள், இந்த ஆம்கோலோட ரவுண்டை டேப்லேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் நம்ம கையை கட் பண்ணணும். தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், அதை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்கு கீழே டேப்பில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம கையை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் வீடியோ வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.